எனக்குள்ளே இருக்கிற டிவைன் மேஸ்குலைன் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால், அடல்ட் செல்ஃபாக இருக்கிற ஐஸ்வர்யா, அதாவது புத்தி அளவில் இருக்க ஐஸ்வர்யா வந்து எமோஷ்னலி அண்ட் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் பர்சன் ஆகணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா அதாவது வெளி உலகத்தை கையாண்டுக்கிட்டு இருக்கிற அந்த புத்தி அளவில் இருக்கிற அடல்ட் செல்ஃபான ஐஸ்வர்யா தான் வந்து ரொம்ப ட்ராமடைஸ் ஆகியிருக்காங்க. அதாவது இன்னர் ஃபெமினைன் ட்ராமா ரொம்ப ட்ராமடைஸ் ஆகியிருக்காங்க. ஏன்னு சொன்னால், அவங்கள சின்ன வயசுலேருந்தே வளரும் போதே என்ன இருக்குன்னா, இதெல்லாம் உன்னால் முடியாது, இதுக்கெல்லாம் நீ லாயக்கில்லை, நம்ம குடும்பத்தில் இதெல்லாம் பண்ணுறது பழக்கம் கிடையாது, இது கூட உனக்கு செய்கிறதுக்கு துப்பு இல்லையா, இப்படி சொல்லி 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 நெகட்டிவாக பேசி 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 எந்த ஒரு விஷயத்த செய்யணுன்னாலும் எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடையாது. எந்த ஒரு விஷயத்த நான் வந்து எமோஷ்னலாக பக்குவமாக ஹேண்டில் பண்ணணுன்னாலும் அந்தளவுக்கான எமோஷ்னல் மெச்சூரிட்டி எனக்கு கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏதோ என்னை சுற்றி நடக்குதுன்னா அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணி அந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கிற பக்குவமும் எனக்கு கிடையாது. பிரச்சனையே தெரிஞ்சிருச்சுனாலும் அதுக்கான சொல்யூஷன் என்ன, தீர்வு எப்படி கொண்டு வரணும், நம்மளுக்குள்ளேயே அதை எப்படி சால்வ் பண்ணிக்கணும், எப்படி மார்ச் ஃபார்வர்ட் ஆகணுங்கிறதும் எனக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த இன்னர் ஒர்க்குன்னு நான் நிறைய விஷயம் போட்டேன் இல்லையா, செல்ஃப் லவ், அதுக்கப்புறம் செல்ஃப் ஒர்த்து, செல்ஃப் எஸ்டீம், இதெல்லாமே ஃபஸ்ட்டு வந்து அடல்ட் செல்ஃபுக்கு வந்தால் தான், ஐஸ்வர்யாவுக்கு வந்தால் மட்டும்தான் அது இன்னர் சைல்டுக்குள்ளேயும் ஆழமாக போகும். அதனால் ரியாஸ் என்ன பண்ணுனான்னா, அடல்ட் செல்ஃபை தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். அந்த அடல்ட் செல்ஃபை ரெடி பண்ணுறதுக்கு இன்னர் ஃபெமினைன் ட்ராமா எனக்கு எவ்வளவு இருக்கோ, இது ஃபுல்லாக இன்னர் ஃபெமினைன் ட்ராமா, அவ்வளவு பயம் எனக்கு, எல்லாத்துலேயும் இன்னர் இன்செக்யூரிட்டி, எதுலேயுமே கான்ஃபிடென்ஸ் இல்லை, எதுலேயுமே நாலேஜ் இல்லை, எதை ஒன்றையும் எனக்கு கையாள தெரியாது, தனியாக எங்கேயாவது போகணுன்னா பயம், யாரையாவது மீட் பண்ணணுன்னா பயம், நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறது, யார்கிட்டையாவது பேசணும் கேட்கணுன்னா பயம். ஸோ இந்த மாதிரி தான் லைஃபே வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுலேயும் கல்யாணம் ஆகி இதெல்லாம் அம்மா வீட்டில் இருக்கும்போதே அந்த சங்கோச்சம் இருந்துச்சு. யார்கிட்டையும் அதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு பேசுகிறதுக்கு ஹெசிடேஷனோடு இருப்பேன். கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போய் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி என்னுடைய ஐடென்டிட்டியவே தொலைச்சிட்டு திருப்பி அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சுத்தமாகவே இருந்த கொஞ்சம் நஞ்சமும் போயிடுச்சு. ஐ பிகேம் கம்ப்ளீட்லி இன்செக்யூர்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்செக்யூர்டு. இதிலேருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இன்னர் ஒர்க்கு பூரா, எட்டர்னல் ட்ரூத்ஸ் பூரா எனக்கு ரியாஸை சொல்லி கொடுத்து என்னுடைய அடல்ட் செல்ஃபினுடைய ட்ராமாவை ஃபுல்லாக ஹீல் பண்ணி ஐஸ்வர்யாவை ஸ்ட்ராங்காக்கி ஐஸ்வர்யாவை ஒரு என்ன சொல்கிறது, அடல்ட் பேரண்ட்டாக ஆக்கணும், எலிஜிபிள் பேரண்ட்டாக ஆக்கணும். ஸோ அதாவது எப்படி சொல்கிறது, இன்னர் ஃபெமினைன் ட்ராமா இருந்த ஒரு பொண்ணை ஹீல், தன்னுடைய இன்னர் சைல்டை பாதுகாக்கிறதுக்கு எலிஜிபிளாக இருக்கிற ஒரு அடல்ட் செல்ஃப் அம்மாவாக என்னை சேஞ்ச் பண்ணினோம்.